சூப்பரான எக் ஆம்லைட். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. முட்டையில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் வதக்கும் போது கருவேப்பிலையோ கொஞ்சம் நமக்கு தேவையான சால்ட்டை போட்டு வதக்கிருங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த முட்டையில் மட்டும் கொஞ்சம் உப்பு வந்து மிக்ஸ் ஆகாது. ஏன்னா நம்ம டேரெக்டாக ஊற்றுறனால. பட் நீங்கள் டம்ளரில் ஊற்றி நல்லா அடிச்சிங்கன்னா அது அந்த தேவையில்லை. நாங்கள் டம்ளரில் ஊற்றுறதில்ல, அதை ஒன்று கழுவிட்டு வச்சுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் வதக்கும்போது உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி சூப்பராக இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். கருவேப்பிலாம் போட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் போட்டுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான ஆம்லேட் ரெடி. நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், ஆஸ் யூஷுவல் தான். கருவேப்பிலை போட்டு பாருங்கள். பாய்.